Brother, good morning. Good morning, sister. Om Shanti. Santi. குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும் பிரதர். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு ஊத்தவாணி அப்பா சொல்லிருக்காங்க. ஆமா சிஸ்டர், முரளி படிக்க ஆசையா இருந்துச்சு. சூப்பர் முரளி இன்னைக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஆமா மனசுல அப்படியே எழுதி வச்சுக்க வேண்டிய வார்த்தை. அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. சூப்பர் முரளி சிஸ்டர். நேத்து தான் சுயராஜ அதிகாரின்னு தனியா வீடியோ போட்டோம். இன்னைக்கு அப்பா அவ்வியத்தவான்ல அத பத்தியே சொல்லியிருக்காரு. சூப்பரா. அப்பா என்ன சொல்லியிருந்தாரோ அதத்தான் சுயராஜ அதிகாரியும் அந்த வீடியோலயும் நான் சொல்லியிருந்தேன். அதான் படிக்க ஆசையா இருந்துச்சு சிஸ்டர். சூப்பர் முரளி ஆனா இன்னைக்கு. சரிங்க சிஸ்டர், வாசிக்கலாம். அப்பா மகா வாக்கியங்கள் கேட்கலாமா? இனிமையான அவ்வியக்த வாக்கியங்கள் 8/12/2024 காலை முரளி அவ்வியக்த பாப்தாதா மதுபன். ரிவைஸ்டு டேட் 13/2/2003. இனிமையான குழந்தைகளே, நிகழ்கால நேரத்தில் தனது கருணையுள்ளம் மற்றும் வள்ளல் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். இன்று வரம் கொடுக்கும் வள்ளல் பாபா தனது ஞான வள்ளல், சக்தி வள்ளல், குணங்களின் வள்ளல், பரமாத்மா செய்தி கொடுக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் மாஸ்டர் வள்ளலாகி ஆத்மாக்களை தந்தையின் நெருக்கத்தில் கொண்டு வருவதற்கு மனதார முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். உலகில் அநேக விதமான ஆத்மாக்கள் இருக்கின்றனர். எந்த ஆத்மாக்களுக்கு ஞான அமிர்தம் தேவை, எந்த ஆத்மாக்களுக்கு சக்தி தேவை, குணம் தேவை. குழந்தைகளாகிய உங்களிடம் அனைத்து பொக்கிஷங்கள் அளவற்று இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவின் விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நாளுக்கு நாள் முடிவிற்கான நேரம் நெருக்கத்தில் வருகின்ற காரணத்தால் இப்பொழுது ஆத்மாக்கள் ஏதாவது புது ஆதரவை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் புது ஆதரவு கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். சொல்லுங்க பிரதர். சொல்றேன் சிஸ்டர். நிகழ்கால நேரத்துல உங்களுடைய கருணை உள்ளம் வள்ளல் ரூபத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. வரங்களை வழங்கக்கூடிய வள்ளல் பாப்தாதா வந்திருக்காரு. ஞான வள்ளல், சக்தி வள்ளல், குணங்களின் வள்ளலா இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் பரமாத்மா செய்தி கொடுக்கக்கூடிய குழந்தைகளையும் பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்குள்ள அவ்வளவு பொக்கிஷங்களும் நிரம்பி இருக்குது. வள்ளல் ரூபத்துல ஞானம், குணம், சக்தி மூணும் நிரம்பி இருக்குது. இப்ப ஆத்மாக்களுக்கு அதுதான் தேவைப்படுது நிகழ்கால நேரத்துல. அப்ப நீங்க வள்ளல் ரூபத்துல இருந்து யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு நிமித்தமாயிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சில ஆத்மாக்களுக்கு ஞானத்தின் அமிர்தம் தேவைப்படும், சில ஆத்மாக்களுக்கு சக்தி தேவைப்படும், சில ஆத்மாக்களுக்கு குணங்கள் தேவைப்படும். அப்ப சில ஆத்மாக்களுக்கு அன்பு தேவைப்படும். அதெல்லாம் இருக்கு இல்லையா சிஸ்டர்? அதனால இப்படி 3 விதமா சொல்றாரு அப்பா. அது 3 விதமான ஞானம், 7 விதமான குணங்கள், 8 விதமான சக்திகள். அதத்தான் ஞான வள்ளல், குண வள்ளல், சக்தி வள்ளல் சொல்றாரு. குழந்தைங்க கிட்ட இந்த பொக்கிஷங்கள்லாம் இருக்குது. யாருக்கு என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ப உங்களுடைய கருணை உள்ளத்தை வெளிப்படுத்தி நீங்க வள்ளல் ரூபமாகி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. ஓகே பிரதர். குழந்தைகளின் ஆர்வம் உற்சாகத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறார். ஒருபுறம் அவசியமாகவும் மற்றொரு புறம் ஆர்வம் உற்சாகம் இருக்கிறது. அவசியமான நேரத்தில் ஒரு துளிக்கும் மகத்துவம் இருக்கும். ஆக இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த 5 செய்திக்கும் மகத்துவம் இருக்கிறது. நிகழ்காலத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் கருணை உள்ளம் மற்றும் வள்ளல் சொரூபத்தை வெளிப்படுத்தும் நேரமாகும். பிராமணாத்மாக்களாகிய உங்களது அனாதி சொரூபத்திலும் வள்ளல் சன்ஸ்காரம் நிறைந்திருக்கிறது. ஆகையால் கல்ப விருட்ச சித்திரத்தில் நீங்கள் விருட்சத்தின் வேர் பகுதியில் காண்பிக்கப்பட்டுள்ளீர்கள். ஏனெனில் வேர் மூலமாகத்தான் முழு மரத்திற்கும் அனைத்தும் சென்றடைகிறது. உங்களது ஆதி சொரூபம் தேவதை சொரூபம். அதன் பொருளே தேவதை என்றால் கொடுக்கக்கூடியவர்கள். உங்களது மத்திய சொரூபம் பூஜ்ய சிலையாகும். ஆக மத்திய காலத்திலும் பூஜ்ய ரூபத்தில் நீங்கள் வரதானம் கொடுப்பவர்களாக ஆசீர்வாதம் கொடுக்கும் வள்ளல் ரூபத்தில் இருக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய உங்களது விசேஷ சொரூபமே வள்ளலாகும். இப்பொழுதும் பரமாத்மாவின் செய்தி கொடுப்பவர்களாகி உலகில் தந்தையை பிரத்யட்சப்படுத்தும் செய்தி பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே ஒவ்வொரு பிராமண குழந்தையும் சோதனை செய்யுங்கள். அனாதி ஆதி வள்ளலுக்கான சம்ஸ்காரம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் சதா வெளிப்படையான எமர்ஷ் ரூபத்தில் இருக்கிறதா? வள்ளல் சம்ஸ்காரமுடைய ஆத்மாக்களின் அடையாளம் ஒருவர் கொடுத்தால் நான் கொடுக்கிறேன், ஒருவர் செய்தால் நான் செய்வேன் என்று எண்ணத்திலும் கூட ஒருபோதும் அவர்கள் நினைக்க மாட்டார்கள். சரி.
ஓகே. அதான் உங்களுக்கு இப்ப முடிவு காலம் நெருங்கியாச்சு. விநாச நேரத்துல ஒரு சில ஒரு துளி கொடுக்கக்கூடிய விஷயம் கூட பெரிய விஷயமா இருக்குது. அதான் ஞானத்தின் ஒரு துளி அமிர்தம் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஞானமோ குணமோ சக்தியோ ஏதாவது ஒரு துளிக்கு கூட மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் நீங்க வள்ளல் சொரூபமான ஆத்மாக்கள் தான், அந்த விசேஷத்தன்மை உங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கறதுனாலதான் அந்த 5 சொரூப பயிற்சியை சொல்றாரு. அந்த 5 சொரூபத்திலயும் வள்ளலின் சம்ஸ்காரம் நிறைஞ்சிருக்குது பாருங்க. அனாதி ரூபத்துல கூட உங்களை அந்த கல்ப விருட்ச மரத்துல எப்படி காமிச்சிருக்காங்க, வேர் பகுதியில காமிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப விதை ரூபமா தந்தை இருக்காரு, பரமாத்மா இருக்காது. வேர் பகுதியில அனாதி ரூபத்துல நீங்க தானே இருக்கீங்க, ஆத்மாக்களான நீங்க தானே இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு இயல்பாவே, அதாவது மரத்துக்கு எது வேணும்னாலும், சத்தோ, மண்ணுல இருக்கக்கூடிய சத்தோ, நீரோ, எது தேவைப்பட்டாலுமே மரத்துக்கும் கிளைக்கு இலைகளுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரமா எது இருக்கு? வேர் தானே இருக்குது. வேர் மூலமா தான் எல்லாத்துக்கும் போக வேண்டியது இருக்குது. அப்ப வேர் தானே வள்ளல் போல இருந்து மரத்துக்கே சக்தி கொடுக்குது. அதனால அப்ப சொல்றாரு, அனாதி ரூபத்துல கூட நீங்க வள்ளல் சம்ஸ்காரம் உடையவரா இருந்தீங்க. ஆதி காலத்துல கூட தேவதைகளா தண்டு பகுதியில இருந்தீங்க இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு, தேவதைகள்ங்கிற பேருக்கே அர்த்தம் வள்ளல் அப்படிங்கறது அர்த்தம், கொடுப்பவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். தேவதா லேவதான் 2 வார்த்தையில சொல்லுவார். தேவதானா கொடுக்கக்கூடியவர்கள், லேவதானா பெறக்கூடியவர்கள் சொல்லுவார். சரியா? அதுல நீங்க தேவதையா இருக்கீங்க, அப்ப வள்ளல் ரூபத்துல இருக்கீங்க. அப்ப மத்திய பூஜை ரூபத்துல கூட பாருங்க எப்படி இருக்கீங்க, பக்தர்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கக்கூடிய வள்ளல் ரூபத்துல தானே இருக்கீங்க, வரதானம் அளிக்கக்கூடிய வரதானி மூர்த்தியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த சமயத்துல பிராமணர்களா இருக்கக்கூடிய இந்த சமயத்துல கூட பரமாத்மாவுடைய செய்தியை நாலாபுறங்களிலும் பரப்பக்கூடிய காரியத்துக்கு நிமித்தமா இருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய வள்ளல் சம்ஸ்காரம், வள்ளல் சுரூபத்தை வெளிப்படுத்துங்க. வள்ளல் சம்ஸ்காரம் இயல்பாவே உங்களுக்குள்ள இருக்குதுன்னா, இவங்க செய்தா நான் செய்வேன், இவங்க கொடுத்தா நான் கொடுப்பேன் அப்படின்னா இருக்கக்கூடாது. இயல்பாவே உங்களுடைய களஞ்சியம், உங்களுடைய பொக்கிஷங்கள் இயல்பாவே வள்ளல் ரூபத்துல வெளிப்படணும் அப்படிங்கறத சொல்றேன். நிரந்தர திறந்த களஞ்சியமாக இருப்பார்கள். ஆக நாலாபுரங்களிலும் உள்ள குழந்தைகளின் வள்ளலுக்கான சம்ஸ்காரத்தை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். என்ன பார்த்திருப்பார்? வரிசை கிரமமாக இருக்கவே செய்கிறீர்கள். இப்படி இருந்தால் நானும் இதை செய்வேன் என்று ஒருபோதும் இந்த சங்கல்பம் செய்யாதீர்கள். வள்ளல் சம்ஸ்காரம் உடையவர்களுக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் தானாகவே சகயோகம் பிராப்தியாக கிடைக்கும். ஆத்மாக்கள் மூலம் மட்டுமல்ல, இயற்கையும் கூட சரியான நேரத்தில் சகயோகி ஆகிவிடும். யார் சதா வள்ளல் ஆகிறார்களோ அந்த புண்ணியத்தின் பலன் சரியான நேரத்தில் சகயோகம், சரியான நேரத்தில் வெற்றி அந்த ஆத்மாவிற்கு எளிதாக பிராப்தியாக கிடைக்கும். இதுவும் சூட்சும கணக்காகும். சூட்சும கணக்கு சொல்றாரு பாருங்க. என்னன்னா, வள்ளல் சம்ஸ்காரம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு ஆத்மாக்களும் சகயோகம் செய்வாங்க. மற்ற ஆத்மாக்கள் இயற்கையும் கூட சகயோகம் செய்யும். யாருக்கு? வள்ளல் சம்ஸ்காரம் வள்ளல் சொரூபத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு. ஆரம்பத்துல சொன்னா இல்லையா, யாரு வள்ளல் ரூபத்துல இருந்து ஞான வள்ளலா, குண வள்ளலா, சக்தி வள்ளலா இருப்பாங்களோ அவங்களதான் அந்த வள்ளலின் சம்ஸ்காரம். இந்த 5 சொரூப பயிற்சி சொன்னார் இல்லையா, அதுவும் வள்ளல் சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரம் உடையவங்களுக்கு இயற்கை ஹெல்ப் பண்ணும், ஆத்மாக்கள் மற்ற ஆத்மாக்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க, அதான் சகயோகம் செய்வாங்கன்னு சொல்றார். சரியான நேரத்தில் வெற்றி அந்த ஆத்மாவிற்கு எளிதாக பிராப்தியாக கிடைக்கும். இதுவும் சூட்சும கணக்காகும். ஆகையால் வள்ளலுக்கான சம்ஸ்காரம் வெளிப்படையான ரூபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புண்ணியத்தின் கணக்கு 1க்கு 10 மடங்கு பலன் கொடுக்கிறது. ஆக முழு நாளும் குறிப்பிடுங்கள். சங்கல்பத்தின் மூலம், வார்த்தைகளின் மூலம், சம்பந்தம் தொடர்பின் மூலம் புண்ணிய ஆத்மாவாகி புண்ணியத்தின் கணக்கு எவ்வளவு சேமித்து இருக்கிறேன். மன சேவையும் கூட புண்ணிய கணக்கை சேமிப்பு செய்கிறது. வார்த்தைகளின் மூலம் ஒரு பலவீன ஆத்மாவை குஷிப்படுத்துகிறீர்கள். குழப்பமானவரை பெருமையின் நினைவு ஏற்படுத்துகிறீர்கள். மனம் உடைந்த ஆத்மாவை தனது வார்த்தைகளின் மூலம் ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வருகிறீர்கள். சம்பந்தம் தொடர்பில் வரும் ஆத்மாக்களுக்கு தனது சிரேஷ்ட சகவாசத்தின் அனுபவம் செய்விக்கிறீர்கள். இந்த விதியின் மூலம் புண்ணிய கணக்கு சேமிக்க முடியும். இந்த பிறவியில் அந்த அளவிற்கு புண்ணியம் சேமிக்க முடியும். அரை கல்பம் அந்த புண்ணியத்தின் பலன் அனுபவிக்கிறீர்கள். மேலும் அரை கல்பம் உங்களது ஜட சித்திரம் சிலை பாவி ஆத்மாக்களை வாயு மண்டலத்தின் மூலம் பாவத்தில் இருந்து விடுவிக்கிறீர்கள். பாவனியாக ஆகிவிடுகிறீர்கள். ஆக
சொல்லுங்க பிரதர். அதான் என்னன்னா அந்த உங்களுடைய எண்ணத்தாலையும், அதாவது மனசேவை, வார்த்தைகளின் சேவை, சம்ஸ்காரம் அதாவது செயல்களின் சேவை, செயல் மூலமா சம்பந்தம் தொடர்புல வரக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரி சேவை செய்றீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு புண்ணியம் செய்தீங்கன்னா அதுக்கு 10 மடங்கு பலன் அனுபவிக்கக்கூடிய நேரமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரு புண்ணியம் செய்றீங்க, 10 மடங்கு பலன் அனுபவிக்க வேண்டியது இருக்கு, பலன் அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆசீர்வாதங்களின் சேமிப்பு, இந்த புண்ணியத்தின் சேமிப்பு அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. மனதின் மூலமா சேவை செய்றீங்கன்னா அதுவும் கூட புண்ணிய கணக்குல சேமிப்பாகுது. வார்த்தைகள் மூலமா சேவை செய்றீங்க அப்படின்னா பலகீனமான ஆத்மாக்களை ஊக்க உற்சாகத்துல கொண்டுட்டு வாரீங்க. குழப்பத்துல இருக்கவங்கள குழப்பத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களை குஷிப்படுத்துறீங்க. அவங்கள பெருமையின் நினைவுல கொண்டுட்டு வர்றீங்க. நீங்க யார் தெரியுமா, எப்படிப்பட்ட ஆத்மா தெரியுமா, நீங்க விசேஷமான ஆத்மாக்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்க உற்சாகப்படுத்துறோம் இல்லையா, குஷிப்படுத்துறோம் இல்லையா. மனம் உடைந்தவர்களை ஊக்க உற்சாகப்படுத்துறீங்க. அப்படி வார்த்தையின் மூலமா நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி அவங்கள கவலையில இருக்கவங்கள, குழப்பத்துல இருக்கவங்கள, சோகத்துல இருக்கவங்கள நல்ல விதத்துல மாற்றி கொண்டுட்டு வரோம் இல்லையா, அவங்கள ஸ்திதியை மாத்துறோம் இல்லையா. அது வார்த்தைகள் மூலமா ஆசீர்வாதங்கள் சேமிப்பாகுது, அதாவது புண்ணியம் சேமிப்பாகுது. முதல்ல மனதின் மூலமா, அப்புறம் வார்த்தைகள் மூலமா சம்பந்தம் தொடர்புல வரும்போது நம்மளுடைய குணங்கள் நல்லா இருக்கும் போது நம்மளுடைய சகவாசத்துல நிறைய பேர் வருவாங்க இல்லையா. இவங்கள போல நாமளும் ஆகணும் அப்படின்னு, இவங்ககிட்ட எவ்வளவு குணம் இருக்குது அதே போல இவங்களுடைய குணங்கள்லாம் நம்மளுடைய குணங்களா நம்ம மாத்திக்கிடணும், இவங்கள போலவே நானும் ஆகணும்ன்ற அந்த சம்பந்தம் தொடர்புல வரும்போது அவங்களுடைய சகவாசத்தின் ஒரு சாயம் பூசப்படுது இல்லையா. அப்ப அதுவும் கூட சேவையாகுது. இந்த சமயத்துல நீங்க இந்த மாதிரி சேமிப்பெல்லாம் செய்துட்டு இருக்கீங்க. இந்த சேமிப்பு, இந்த புண்ணியத்தின் சேமிப்பினாலதான் நீங்க என்ன ஆகுறீங்க, அரை கல்பத்துக்கு அந்த பலனை அனுபவிக்கிறீங்க. அதாவது தேவதையா மாறிடுறோம். அரை கல்பம் சுகமா வாழ்ந்தோம் இல்லையா சொர்க்கத்துல. அது எதன் அடிப்படையில வந்துச்சு, இந்த மனதின் மூலமா, வார்த்தையின் மூலமா, செயல் சம்பந்தம் தொடர்புல வரதுனாலதான் அரை கல்பத்துக்கு இந்த புண்ணிய கணக்குனாலதான் அரை கல்பத்துக்கு தேவதையா வாழ்றீங்க, அதனுடைய உண்மையான பலனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அரை கல்பத்துக்கு பூஜை சொரூபத்துல, வரதானி ரூபத்துல, பூஜை சொரூபத்துல வணங்கப்பட்டுட்டு வந்திருக்கீங்க. எதனுடைய ஆதாரத்துல, இந்த மனம், சொல், செயல், இந்த சம்பந்தம் தொடர்புல புண்ணியத்தை சேமிச்சதுனாலதான் அப்படின்னு சொல்றாரு. அதான் பதித்த பாவனியாவே ஆயிடுறீங்க. பாவங்களை எல்லாம் அதாவது அந்த பதித்தர்களை எல்லாம் பாவனம் செய்யக்கூடிய, தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கக்கூடிய சேவை கூட செய்றீங்க அப்படின்னு சொல்றாரு. பதித்த பாவனியாவே ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதுதானே அந்த கதை தானே செய்துட்டு இருக்கோம். தூய்மையற்றவர்களா இருக்காங்க அஞ்ஞானி ஆத்மாக்கள், அவங்களுக்கு ஞானம் கொடுக்கணும், குணங்கள் கொடுக்கணும், சக்திகளை கொடுக்கணும், எல்லாம் அப்பா தான் செய்யறாரு. நம்ம வெறும் கருவியா இருந்து செய்யறோம். இருந்தாலும் அப்பா நம்மளை பெருமைப்படுத்தி சொல்றாரு. அப்படி ஆர்வ உற்சாகத்தை நிகழ்காலத்தில் சேவையில் குழந்தைகளின் ஆர்வம் உற்சாகத்தை பார்த்து பாப்தாதா குஷியடைகிறார். மெஜாரிட்டி குழந்தைகளிடம் சேவையில் ஆர்வம் நன்றாக இருக்கிறது. அனைவரும் அவரவர்களது சேவைக்கான திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு பாப்தாதா மனதார வாழ்த்து கொடுக்கின்றார். நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் நன்றாக செய்து கொண்டிருப்பீர்கள். அனைத்தையும் விட நல்ல விஷயம், அனைவரின் சங்கல்பம் மற்றும் நேரம் பிஸியாக ஆகிவிட்டது. இன்னும் பிஸி ஆயிடும் இருக்கு பிரதர். இல்ல, சேவை செய்யறவங்களுக்கு சரி சொல்லுவாங்க. இப்ப நேரமே போக மாட்டதே. ஆமா, 10 நிமிஷம் நேற்று வேஸ்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு அப்படியே எல்லாமே பிரேக் ஆகுது. சொல்லிடட்டா சிஸ்டர். பிஸியாகிவிட்டது. ஒவ்வொருவரிடமும் இந்த லட்சியம் இருக்கிறது. நாலாபுறங்களின் சேவையின் மூலம் இப்பொழுது முறையீடு செய்வதை அவசியம் நிறைவேற்ற வேண்டும். நாலாபுறங்களின் சேவையின் மூலம் இப்பொழுது முறையீடு செய்வதை அவசியம் நிறைவேற்ற வேண்டும். பிராமணர்களின் திட சங்கல்பத்தில் அந்த சேவையை பிராமணர்களின் அந்த சேவை திட்டம் நல்லா போடுறீங்க. சேவைக்கான ஆர்வம், ஊக்கம், உற்சாகம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. சேவைக்கானது எல்லாமே இருக்குது. பிளானும் நல்லா பண்றீங்க. அதை செயல்படுத்துறதுக்கு, நடைமுறையில கொண்டுட்டு வர்றதுக்கான முயற்சியும் செய்றீங்க. எல்லாத்துக்குமே பாப்தாதா வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஒரு விஷயம் நடந்துருச்சு. இதுல என்ன நடந்துருச்சு அப்படின்னா, உங்களுடைய சங்கல்பம், நேரம், உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே பிஸியா வச்சுக்கிட்டீங்க. உங்களுடைய சங்கல்பத்தையும் நேரத்தையும் பிஸியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சார் சொன்னாரு? சங்கல்பத்தையும் நேரத்தையும் பிஸியா வச்சுக்கிட்டீங்க. நிகழ்காலத்தில் குழந்தைகளின் சேவையில் நன்றாக செய்வது, அனைவரது சேவைக்கான திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
அனைத்தையும் விட நல்ல விஷயம், அனைவரின் சங்கல்பம் மற்றும் நேரம் பிஸியாகிவிட்டது. ஒவ்வொருவரிடமும் லட்சியம் இருக்கிறது. நாலாபுறங்களில் சேவை மூலம் இப்பொழுது முறையீடு செய்வதை அவசியம் நிறைவேற்ற வேண்டும். சேவை செய்து முறையீடு, எல்லாரும் சுகம் வேணும், சாந்தி வேணும், முறையிட்டு இருக்காங்க இல்லையா தேவி தேவதைகள்கிட்ட, மூர்த்திகிட்ட. அப்ப அதனுடைய காரியங்கள், முறையீடு எல்லாமே இப்ப நிறைவடையணும், அவங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்றார். முக்தி வேணும் தானே கேட்டுட்டு வந்திருக்காங்க, முக்திக்கான வழியை தானே நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அது போல சேவை செய்து நீங்க வரணும், அதான் முறையீடுகள் பூர்த்தி அடைய வேண்டும்னு சொல்லியிருக்காரு. சரி, வாசிங்க. பிராமணர்களின் திட சங்கல்பத்தில் சக்தி அதிகம் இருக்கிறது. பிராமணர்கள் திட சங்கல்பம் செய்து விட்டால் செய்ய முடியாதது என்ன இருக்கிறது? அனைத்தும் நடைபெற்றுவிடும். யோகாவை ஜுவாலா ரூபம் ஆக்கிவிட்டால் போதும். யோகா ஜுவாலா ரூபம் ஆகிவிட்டால் ஜுவாலாவிற்கு வசமாகி ஆத்மாக்கள் தானாகவே வந்து விடுவார்கள். ஏனெனில் ஜுவாலா ஒளி கிடைப்பதன் மூலம் அவர்களுக்கு வழி தென்படும். இப்பொழுது யோகா செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் யோகா ஜுவாலா ரூபம் கிடையாது. சேவையில் ஆர்வம் உற்சாகம் நன்றாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் யோகாவில் ஜுவாலா ரூபம் இப்பொழுது அடிக்கோடி இட வேண்டும். உங்களது திருஷ்டியில் அந்த மாதிரியான ஜொலிப்பு வந்து விட வேண்டும். திருஷ்டியின் மூலம் ஏதாவது ஒரு அனுபவம் செய்ய வேண்டும். பாருங்க, சொல்றாரு பாருங்க, சேவையில ஊக்க உற்சாகம் நல்லா இருந்துச்சுன்னு போன பேராகிராஃப்ல சொன்னார் இல்லையா. சேவையில ஊக்க உற்சாகம் இருந்தா மட்டும் போதாது, யோகா வேணும். யோகத்துல ஜுவாலா ரூபம் ஆகணும். நீங்க ஜுவாலா ரூபம் ஆகும் போது ஆத்மாக்கள் இயல்பாவே அவங்களுக்கு உங்க ஜுவாலா ரூபம் ஆகும் போது என்ன வரும்? நெருப்பு வரும் இல்லையா, அக்னி எழும்பும், யோகா அக்னி எழும்பும். அப்ப வெளிச்சம் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு, இவங்க கிட்ட ஏதோ ஒரு அனுபவம் இருக்குது, ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னா ஆத்மாக்கள் இயல்பாவே கவர்ச்சிக்கப்பட்டு வருவாங்க சேவைக்கு அப்படின்னு சொல்றாரு. சேவைக்குன்னா அறிமுகம், தந்தையின் அறிமுகம் அடையிறதுக்கோ இல்ல நம்ம கிட்ட இருந்து ஏதாவது அனுபவம் அடையிறதுக்கோ வருவாங்க. அப்ப நீங்க என்ன வரத்துக்கு வருவாங்க. ஆமா, சமீபத்துக்கு வருவாங்க. அதுக்காக நீங்க ஜுவாலா ரூபத்தை அதிகப்படுத்தணும். அதுக்குத்தான் டபுள் அண்டர்லைன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. சேவை செய்யறதுக்கு வெளிப்புறமா போறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க, அதுல எல்லாம் ஆர்வம் கோர்த்தாங்க, உள்நோக்கமா போய் ஜுவாலா ரூபத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு முடியல. அப்ப இதுக்கு கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நினைவு சேவை ரெண்டுமே டபுள் லாக்னு சொல்லுவார் மாயா வராததுக்கு. அதான் சேவை நல்லா செய்றீங்க, நினைவு அதிகப்படுத்தணும், அதான் ஜுவாலா ரூபமா ஆக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஆத்மாக்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதான் அத முன்னாடியே முதல்ல சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, பிராமணர்கள் செய்ய முடியாதது என்ன இருக்குது, இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல சொல்றாரு, பிராமணர்களின் அந்த சங்கல்பத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, திட சங்கல்பத்துக்கு. நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களால செய்ய முடியாததா என்ன இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க இந்த யோக ரூபத்தை, யோகா அந்த ஜுவாலா ரூபத்தை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமா ஆத்மாக்கள் நன்மை அடையணும், உங்களுடைய திருஷ்டியில தெரியணும்னு சொல்றாரு. மனசுல எப்படி அந்த யோக அக்னி, மனம் புத்தியில யோக அக்னி எறியும் போது உங்க திருஷ்டியின் மூலமா அவங்க ஏதாவது ஒரு அனுபவத்தை அடையணும், எல்லாமே உங்க திருஷ்டியின் மூலமா வெளிப்படணும். அவங்களும் என்ன கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுடைய கடை கண் பார்வை கூட எங்களுக்கு கிடைக்காத தேவி தேவனை அப்படின்னு தானே கேட்டுட்டு இருக்காங்க. பக்தி மார்க்கத்துல பக்தர்கள் அப்படித்தானே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ உங்க திருஷ்டியின் மூலமா வெளிப்படணும்னு சொல்றாரு அத. ஓகே பிரதர். பாப் தாதாவிற்கு அயல் நாட்டினர் காலத்தின் அழைப்பு என்ற சேவை, அதற்கான விதி நன்றாக இருக்கிறது. சிறிய குழுவை நெருக்கத்தில் கொண்டு வந்தீர்கள். இவ்வாறு ஒவ்வொரு மண்டலம், ஒவ்வொரு கிளை நிலையம் தனித்தனியாக சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் சிலர் அனைத்து வர்க்கங்களின் குழு உருவாக்குங்கள், சேவை அதிகம் பறந்து இருக்கிறது. ஆனால் பரந்த சேவையின் மூலம் நெருக்கத்தில் வரக்கூடிய தகுதியான ஆத்மாக்களின் குழுவை தேர்ந்தெடுங்கள் என்று பாப்தாதா கூறியிருக்கின்றார். மேலும் இந்த குழுவை நேரத்திற்கு தகுந்தவாறு நெருக்கத்தில் கொண்டு வந்து கொண்டே இருங்கள். அந்த குழுவை நேரத்திற்கு தகுந்தவாறு நெருக்கத்தில் கொண்டு வந்து கொண்டே இருங்கள். அவர்களுக்கு சேவையில் ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். ஆனால் அவர்களுக்கு சக்திசாலியான பாலனை குழு ரூபத்தில் கிடைப்பது கிடையாது. தனித்தனியாக இயன்ற அளவு பாலனை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சொல்றீங்களா பிரதர்? சொல்லிடட்டா? சரி, ஓகே. அந்த டபுள் ஃபாரினர்ஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க, கால் ஆஃப் டைம் அப்படின்னு.
அதான் நேரத்தின் அழைப்பு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. அதன் மூலமா சின்ன சின்ன குழுக்கள்லாம் சம்பந்தம் தொடர்புல வந்திருக்காங்க. பாப்தாதாவுக்கு அருகாமையில நெருக்கத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பாலனை கிடைக்கிறது இல்ல, சக்திசாலியான பாலனை கிடைக்கிறது இல்ல அந்த குழு ரூபத்துல. ஏதோ அங்க 1-2 பாலனையா கிடைக்குது, தனித்தனியா ஏதோ ஓரளவுக்கு பாலனை கிடைக்குது. அதனால அவங்க இன்னும் நெருக்கத்துல வந்து சேவைக்கு ஆர்வம், ஊக்கம், உற்சாகத்தை அதிகப்படுத்துங்க அந்த குழுக்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. சேவை செய்யறாங்க இல்லையா, அந்த கால் ஆஃப் டைம்ல வர்க்கத்தின் சேவை, ஜோன், மண்டலம், சென்டர், இந்த அடிப்படையில சேவை நடக்குது. அவங்க எல்லாம் நெருக்கத்துல கொண்டுட்டு வந்திருக்கீங்க. கொண்டுட்டு வந்தாலும் அவங்களுக்கும் அந்த ஆத்மாக்களுக்கும் அந்த குழுக்களுக்கும் சேவையில ஊக்க உற்சாகத்தை அதிகப்படுத்தி அவங்களை இன்னும் நல்ல வளர்ப்பு செய்யுங்க அப்படிங்கிற பாலனை செய்யுங்க, சக்திசாலியான பாலனை செய்யுங்க. அப்படி இருக்க குழந்தைங்கள பாபாவும் பாக்குறாரு, நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளையும் பாக்குறாரு. அவங்களுக்கு அந்த அதனது பாலனை இல்லாம இருக்கிறதுனால அவங்களால முன்னேற முடியாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாபா. இப்ப நமக்கெல்லாம் குழு ரூபத்தில் கிடைப்பது கிடையாது. ஆமா, அது 2003 வந்தது சிஸ்டர். பாருங்களேன், இப்ப நமக்கு யூடியூப் இருக்குது, அங்க அது இருக்கு, இது பாக்குறோம், செய்யறோம். நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல தாரணை செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இப்ப நாம தான் கொடுத்து வச்சவங்க. அந்த 2003 அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் நேரடியா ஸ்தூலமா சென்டர்லயோ ஜோன்லயோ போனாதான் உங்களுக்கு கிளாஸ், படிப்பு எல்லாமே கிடைக்கும். நேரடியா போய் கிளாஸ் பண்ணணும், கரெக்டா டைமுக்கு போகணும், வரணும். அதுவும் பாதி நேரத்துல போனா முன்னாடி என்ன கிளாஸ் சொன்னாங்கன்னு தெரியாது, கவனிக்க முடியாது. நிறைய பிரச்சனை ஸ்தூல ரூபத்துல இருந்துச்சுல சிஸ்டர். இன்னைக்கான ஒரு தாரண கிளாஸ் கேட்கணும், எத்தனை தடவைனாலும் யூடியூப்ல திருப்பி திருப்பி கேட்கறோம் இல்லையா? அப்ப எந்த பாலனையுமே உங்களுக்கு கிடைக்கல பாருங்க. அதனால அப்படி சொல்றாரு அப்ப, அவங்களுக்கு சக்திசாலியான பாலனை கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. அதான் நெருக்கத்துல கொண்டுட்டு வாங்கன்றதுக்காக சொல்றாரு. அவங்க குறிப்பா டபுள் ஃபாரினர்ஸ்க்கு சொல்றாரு. டபுள் ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே சேர்த்துதான். சரி, ஒருவர் பார்த்தும் ஆர்வம் ஏற்படுகிறது. பாலனை கிடைத்துக் கொண்டு எந்த அளவு பாலனை கிடைத்துக் கொண்டிருக்கிறது, அதாவது ஆத்மாக்களுக்கான அவர்களுக்கு சக்திசாலியான பாலனை குழு ரூபத்தில் கிடைப்பது கிடையாது. தனித்தனியாக இயன்ற அளவு பாலனை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. குழுவில் ஒருவருக்கொருவர் பார்த்தும் ஆர்வம் ஏற்படுகிறது. இவரால் இது செய்ய முடிகிறது எனில் என்னாலும் இதை செய்ய முடியும், நானும் செய்வேன் என்ற ஆர்வம் ஏற்படுகிறது. இப்பொழுது குழுவாகி சேவை நடைமுறை ரூபத்தை பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். நன்றாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அவர்களது வர்க்கத்தை, ஏரியாவை, மண்டலத்தை, கிளை நிலையத்தில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா குஷி அடைகின்றார். இப்பொழுது சிலரை எதிரில் அழைத்து வாருங்கள். இல்லறத்தில் இருப்பவர்களின் ஆர்வம் பாப்தாதாவிடம் வந்து சேர்கிறது. இரட்டை அயல்நாட்டினரும் இரட்டை காரியத்தில் சேவை மற்றும் சுய முயற்சியில் ஆர்வம் நன்றாக இருக்கிறது. இதை பார்க்கும் போதும் பாப்தாதாவிற்கு குஷி ஏற்படுகிறது. அயல்நாட்டில் இதுல படிக்கிறேன் பிரதர். சரிங்க, சொல்லிடுறேன் சிஸ்டர். அத அந்த சக்திசாலியான பாலனை கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அப்ப சம்பந்தம் தொடர்புல வரும்போது என்ன, இவங்க இதெல்லாம் செய்யறாங்க, நம்ம கூட இருக்கவங்க குழு ரூபத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் நல்ல சேவை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களும் இந்த மாதிரி சேவை எல்லாம் செய்யறாங்க, ஏன் நானும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆர்வம், ஊக்க உற்சாகம் வரும் இல்லையா? ஒரு பொறாமைன்னு கிடையாது, அவங்க செய்யும் போது நானும் செய்ய முடியும் இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா? இப்ப வயதானவர்களா இருப்பாங்க, அவங்களே இவ்வளவு சேவை செய்யறாங்க, அப்ப இளைஞனா இருக்க நான் இந்த சேவையெல்லாம் செய்யக்கூடாதா, நான் அவங்கள விட நான் நல்லா தீவிரமா செய்யணும் இல்லையா அப்படிங்கறது எண்ணம்லாம் வரும் இல்லையா? அதுக்காக சொல்றாரு பாபா. சுயமுயற்சியிலும் இருக்கணும் உங்களுக்கு. அதான் யோகா சொன்னார் பாத்தீங்கன்னா, சுயமுயற்சியிலும் நல்ல விதத்துல உங்களுக்கு பாலன், சுயமுயற்சியும் நல்லா இருக்கணும், சேவையும் நல்ல விதத்துல இருக்கணும் டபுள் ஃபாரினர்ஸுக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்புறம் மண்டல சேவைன்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, வர்க்கத்தின் தங்களுடைய வர்க்கத்தையும் ஏரியாவையும் ஜோனையும் சென்டரையும், வர்க்கம்ன்றது விங் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இந்த டாக்டர்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் குழு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்க ஒரு குழுவா இருப்பாங்க, இந்த லாயர், போலீஸ்மேன், ஆபீசர்ஸ் எல்லாம் லா அண்ட் ஆர்டர், அதெல்லாம் தனித்தனி விங்ஸ் இருக்கு பாத்தீங்களா? பிசினஸ் விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த வியாபாரிகளின் சங்கம்னு சொல்றாங்க இல்லையா? அது போல தனித்தனி குழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதான் விங் சர்வீஸ்ன்னு சொல்றது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வர்க்கத்தை இந்த அளவுக்கு முயற்சி செய்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு பிசினஸ் மேன் நல்ல சேவை செய்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சென்டர்ல வந்து ஏதோ சேவை செய்யலாம், இவங்களே செய்யறாங்க, நம்மளும் செய்யலாம் இல்லையா அப்படின்ற ஆர்வம் வரும் இல்லையா அடுத்தவங்களுக்கு, அது போல சொல்றாரு அப்பா. சரிங்க சிஸ்டர், வாசிங்க பிறகு.
அயல் நாட்டில் நிகழ்கால வாயுமண்டலத்தை பார்க்கும்போது பிராமணர்கள் பயப்படவில்லை தானே? நாளை என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும் இவ்வாறு யோசிக்கவில்லை தானே? நாளை நல்லதே நடக்கும், நல்லது நடக்கிறது, நல்லதே நடக்கும். உலகில் எந்த அளவிற்கு குழப்பம் ஏற்படுமோ அந்த அளவிற்கு பிராமணர்களின் நிலை உறுதியானதாக இருக்கும். அப்படி இருக்கிறது தானே? இரட்டை அயல் நாட்டினர் குழப்பத்தில் இருக்கிறீர்களா அல்லது உறுதியாக இருக்கிறீர்களா? குழப்பத்தில் இல்லைதானே? உறுதியாக இருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். உறுதியாக இருக்கிறீர்களா? நாளை ஏதாவது நடந்து விட்டால் அப்போதும் உறுதியாக இருப்பீர்கள் அல்லவா? என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. பிராமணர்களாகிய உங்கள் மீது பரமாத்மாவின் குடைநிழல் இருக்கிறது. நீர் புகாதது, வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறது. எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் தண்ணீர் மூலம் நீர் புகாததாக இருக்கும். அதே போன்று எவ்வளவுதான் குழப்பங்கள் இருக்கட்டும், ஆனால் பிராமண ஆத்மாக்கள் பாப்தாதாவின் குடைநிழலுக்குள் சதா ப்ரூஃபாக இருக்கிறீர்கள். கவலையற்ற சக்கரவர்த்திகள் அல்லவா? அல்லது என்ன நடக்குமோ என்ற கவலை சிறிது இருக்கிறதா? இல்லை. கவலையற்றவர்கள் ராஜ்ய அதிகாரியாகி கவலையற்ற சக்கரவர்த்தியாகி ஆடாத அசையாத இருக்கையில் செட் ஆகி இருங்கள். இருக்கை விட்டு கீழே இறங்காதீர்கள். அப்செட் ஆகுது என்றால் இருக்கையில் செட் ஆகவில்லை. இருக்கையில் செட் ஆகி இருப்பவர்கள் கனவிலும் கூட அப்செட் ஆக முடியாது. அடுத்த தாய்மார்கள் வந்துட்டாரு, இதை சொல்லிருங்க. இதுல 3 பாயிண்ட் எப்பவும் நம்ம சொல்ற பாயிண்ட் இருக்குது. ஆத்மா, பரமாத்மா, டிராமா 3 சொல்றாரு. வெளிநாட்டினர் எப்படி சொல்றாங்க? வெளிநாட்டுல அந்த குழப்பமான சூழ்நிலை, போர் பிரச்சனை, அந்த மாதிரி இந்த மலை பிரச்சனை அதெல்லாம் இருக்குது போல, அந்த சமயத்துல இருந்திருக்கு போல. அதனால வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் குழப்பம் இருக்குதா? நாளைக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்ற குழப்பம் எல்லாம் இருக்குதா? எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும். டிராமா படி இறந்த காலமும் நன்மைக்குத்தான், நிகழ்காலமும் நன்மைக்குத்தான், நாளை நடக்க போற எதிர்காலமும் நன்மைக்குத்தான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, டிராமா பாயிண்ட், அதை சொல்றாரு. எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது பரமாத்மாவுடைய குடைநிழல். பிராமண ஆத்மா ரெண்டாவது இந்த டிராமா பாயிண்ட் சொன்னாரு. அடுத்து பரமாத்மா. நீங்க எங்க இருக்கீங்க? பரமாத்மா குடைநிழலுக்குள்ள பாதுகாப்பா இருக்கீங்க, வாட்டர் ப்ரூஃபா இருக்கீங்க அப்படின்னு. வாட்டர் ப்ரூஃப்னா தண்ணி போகாது. அதான் ஏதோ மழை பெஞ்சிட்டு ஏதோ பிரச்சனையா இருக்குது போல வெளிநாட்டுல அந்த சமயத்துல. ஏதோ சரி இருக்கட்டும், அது என்னன்னு தெரியல நமக்கு. அந்த வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. குடைநிழல் இருக்கும்போது நீங்க வாட்டர் ப்ரூஃப் மாதிரி உங்களோட எந்த விதமானதும் உங்களை அணுக முடியாது அப்படிங்கிறது. ஆமா, மாயையும் வர முடியாது, இந்த இயற்கையும் சூழ்நிலையும் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் நீங்க தந்தையின் குடைநிழலுக்குள்ள பாதுகாப்பாவில இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கவலைகள் அப்படிங்கறத சொல்றாரு. கவலையற்ற சக்கரவர்த்திகள் இல்லையா, சுயராஜ்ய அதிகாரிகள் இல்லையா அப்படிங்கிற. கவலையற்ற சக்கரவர்த்தினா என்ன? எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கணும் போது எதுக்கு கவலை வரப்போகுது? நன்மைக்கு தான் நடக்குது அப்படிங்கிறப்ப எது கவலை வரப்போகுது? தந்தையின் பாதுகாப்பு எனக்கு இருக்குது, அப்புறம் ஏன் உங்களுக்கு பயம் வரப்போகுது? அதனால சொல்றாரு அப்படி. சுயராஜ்ய அதிகாரிகள் இல்லையா, உங்களுடைய மனம் புத்திய ஆடாம அசையாம வச்சுக்க முடியும் இல்லையா உங்களால அப்படிங்கறத சொல்றாரு. சுயராஜ்ய அதிகாரிகள் நான் ஆத்துமா, என்னுடைய மனம் புத்தியை எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாதான்? டிராமா நன்மை செய்யக்கூடியதுன்னு நினைக்கும் போது மனம் புத்தியை ஆடாமதா அசையாதது இருக்கும் இல்லையா? என்ன நடந்துருமோ, ஏது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிரும் நினைக்கும் போது குழப்பத்துல எல்லாம் போயிடும், மனம் புத்தி ஆடும் அசைஞ்சிரும் இல்லையா? அதனாலதான் சொல்றாரு இந்த இருக்கையில செட் ஆகிருங்க அப்படின்னு. அந்த ஸ்திதி, உங்களுடைய மனதின் ஸ்திதி, அந்த மனோநிலையில இருக்கையில செட் ஆயிடுங்க, அதை ஆடாம அசையாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறாரு. நீங்க செட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அப்செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்றாரு. செட்டு அப்செட் மனநிலையை சொல்றாரு. நன்மைக்கு தான் நடக்கும்னு இருந்துச்சுன்னா செட் ஆயிருப்பீங்க. இல்ல என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு குழப்பத்துல போயிட்டீங்கன்னா அப்செட் ஆயிடுவீங்க அப்படின்றத சொல்றாரு. 3 பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. ஆத்மா, பரமாத்மா, டிராமா, கவலையற்ற சக்கரவர்த்தி, சுயராஜ்ய அதிகாரி, ஆடாத அசையாத நிலை, எல்லாம் இன்டர்லிங்க் ஆயிருக்கும். நல்லா பார்த்து புரிஞ்சு சிந்தனை செஞ்சு பழகிக்கோங்க. இன்னும் நிறைய முரளி பின்னாடி இருக்குது, அதெல்லாம் படிக்கணும். சரி வாசிங்க சிஸ்டர். தாய்மார்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இருக்கையில் செட்டாவது அமருவதற்கு வருகிறதா? அசைந்து விடுவது கிடையாது தானே? பாப்தாதா இணைந்த ரூபத்தில் இருக்கிறார். சர்வசக்திமான் உங்களுடன் இணைந்திருக்கும் போது உங்களுக்கு என்ன பயம் இருக்கிறது? தனியாக இருப்பதாக நினைத்தால் குழப்பத்தில் வந்து விடுவீர்கள். இணைந்திருந்தீர்கள் என்றால் எவ்வளவுதான் குழப்பம் ஏற்பட்டாலும் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள்.
தாய்மார்களே, சரிதானே சரிதானே, இணைந்து இருக்கிறீர்கள் தானே, தனியாக கிடையாது தானே, தந்தையின் பொறுப்பாகும். நீங்கள் இருக்கையில் செட் ஆகிவிட்டால் தந்தையின் பொறுப்பாகிவிடும், அப்செட் ஆகிவிட்டால் நீங்கள் பொறுப்பாகி விடுகிறீர்கள். ஆமா, அந்த அப்செட் செட் சொல்றாரு. அது நீங்க செட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, பரமாத்மாவின் துணை உங்களுக்கு இருக்குது இல்லையா, சர்வசக்திமானே உங்களுக்கு துணைவரா இருக்காரு. அப்ப நீங்க தனியா இருக்கிறது இல்ல, எப்பவும் இணைந்த ரூபத்துல இருக்கீங்க. நீங்க ஆத்மா பரமாத்மாவோட இணைந்து இருக்கீங்க. மாஸ்டர் சர்வசக்திவான் இணைந்து இருக்கும் போது எந்த ஒரு பயமோ கவலையோ பதட்டமோ இருக்காது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப எப்போ இணைந்த ரூபத்துல இருங்க, அப்ப அந்த இருக்கையில செட் ஆகிருங்க. ஏதாவது நீங்க மாஸ்டர் சர்வசக்திவானுங்கிற இருக்கையில செட் ஆயிடுங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு கவலை இருக்காது, எல்லா பொறுப்பையும் தந்தை எடுத்துக்கிடுவாரு. ஆனா இருக்கையை விட்டு கீழே இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இணைந்த ரூபம் இல்லாம தனிப்பட்டவரா இருந்தீங்க அப்படின்னா பொறுப்பு பூரா உங்க தலைமை மீது வந்துடும். சுமையை நீங்களே உங்க தலை மீது வச்சுக்கிறீங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சு குழப்பத்துல போயிடுவீங்க. அதனால எப்பவும் இருக்கையில செட் ஆயிடுங்க, அப்செட் ஆகாதீங்க. இங்க இருக்கைங்கிறது அந்த சொமான் சிஸ்டர், சுயமரியாதை, அந்த ஸ்திதி, அந்த சொமான்ங்கிற ஸ்திதியில இருங்க. அப்ப தந்தையின் பொறுப்பாயிடும். அதாவது நீங்க சொமான்ல இருக்கீங்கன்னா ஆத்மானர்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆத்மானர்ல இருக்கும் போது பரமாத்மாவின் துணை கிடைக்கும். குழப்பத்துல போயிட்டீங்கன்னா மாயையின் துணையில இருக்கீங்கன்னு அர்த்தம். மாயை துணையில இருக்கும் போது நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கறத சொல்றாரு. அதனால எப்பவும் ஆத்மானர்ல இருங்க அப்படின்றதுக்காக சொல்றாரு, இணைந்த ரூபமாவே இருங்க அப்படிங்கிறார். ஆத்மாக்களுக்கு செய்தி மூலம் 5 கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் எனில், அது 5 என்னன்னா சிஸ்டர், தகவல். என்ன சிஸ்டர்? 5 சொரூபம் இல்ல, 5 சொரூபம்ன்றது 5ன்றது வந்து இது அதனது தகவல் கொடுக்கறது, அஞ்சல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் 5 சொல்றாரு. அஞ்சல்னு சொல்றேன். ஆத்மாக்களுக்கு செய்தி மூலம் அஞ்சல் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் எனில் வள்ளல் சொரூபத்தில் நிலைத்திருப்பீர்கள். வள்ளலுக்கான புண்ணியத்தின் பலன் சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். நடந்தாலும் சுற்றினாலும் நான் ஆத்மா செய்விப்பவன். இந்த கர்மேந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலைக்காரர்கள். இந்த ஆத்ம நினைவின் அனுபவம் சதா வெளிப்படையான எமர்ஜி ரூபத்தில் இருக்க வேண்டும். நான் ஆத்மாவேதான் என்று இருந்து விடக்கூடாது. என்னது இந்த நீங்க கேட்ச் பண்ணீங்க பிரதர், நான் ஆத்மாவேதான் என்று இருந்து விடக்கூடாது, கிடையாது. நினைவு எமர்ஜ் ஆக இருக்க வேண்டும். மெர்ஜ் ரூபத்தில் இருக்கிறது. ஆனால் இமர்ஜ் ரூபத்தில் இருப்பதன் மூலமும் அந்த போதை, குஷி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கும். மஜாவும் ஏற்படும். ஏன்? சாட்சியாக இருந்து காரியம் செய்விக்கிறீர்கள். எனவே அடிக்கடி சோதனை செய்யுங்கள். செய்விப்பராகி காரியம் செய்வித்துக் கொண்டிருக்கிறேனா? ஒரு அரசர் இது படிச்சிருவா கதை ஒன்று, சுயராஜ்ய அதிகாரி தான். நான் நேத்து போட்ட வீடியோ தான் அது. சரி, ஒரு அரசர் தனது வேலைக்காரர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார், கட்டளையிட்டு செய்விப்பார். அதே போன்று ஆத்மா செய்விக்க கூடியது என்ற சொரூபத்தின் நினைவு இருந்தால் அனைத்து கர்மேந்திரியங்களும் கட்டுப்பாட்டில் இருக்கும். மாயாவின் கட்டுப்பாட்டில் இருக்காது, உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும். இல்லையெனில் மாயை பார்க்கும் செய்விக்கக்கூடிய ஆத்மா சோம்பலுடன் இருக்கிறது என்று நினைத்து மாயை கட்டளையிட ஆரம்பித்து விடும். சில நேரம் சங்கல்ப சக்தி, சில நேரம் வார்த்தைகளின் சக்தி மாயாவின் கட்டளைப்படி நடக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகையால் ஒவ்வொரு கர்மேந்திரியங்களையும் தனது கட்டுப்பாட்டில் நடத்துங்கள். விரும்பவில்லை ஆனால் நடந்துவிட்டது என்று கூறக்கூடாது. எது விரும்புகிறீர்களோ அதுவே நடைபெறும். இப்பொழுதில் இருந்தே ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான சம்ஸ்காரம் உருவாக்கும் போதுதான் அங்கும் ராஜ்யம் செய்வீர்கள். இருங்க சிஸ்டர், போதும் நான் சொல்றேன். இங்க ஆத்மா செய்விப்பவன் அப்படிங்கறதுதான் சுயராஜ்ய அதிகாரியின் ஸ்திதி. ஆத்மா நான் செய்விப்பவன், இந்த கர்மேந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலைக்காரர்கள். நான் இந்த தேகத்தின் எஜமானன் அப்படிங்கறதான் சுயராஜ்ய அதிகாரி. அப்ப ஆத்மாவான நான் செய்விப்பவன். இந்த கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் எல்லாம், அந்த 5 கர்மேந்திரியங்கள் அது செய்யக்கூடிய வேலைக்காரர்கள், என்னுடைய பிரஜைகள். இந்த மனம் புத்தி இருக்குது பாத்தீங்களா, மனம் புத்தி சம்ஸ்காரம் இருக்கு பாத்தீங்களா, அது என்னுடைய மந்திரிகள். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தக்கூடிய சக்தி எனக்கு இருக்கணும் அப்படிங்கறதான் சொல்றாரு. நான் செய்விப்பவன் ஆத்மா, இவங்கெல்லாம் என்னுடைய செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் அப்படிங்கிற நினைவு தான் சுயராஜ்ய அதிகாரி. அப்ப இந்த நினைவுல இருக்கும் போது இங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கர்மேந்திரியங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாம இருக்கும்.
சங்கல்பம் வீணா போகாது. அதுக்காக சொல்றாரு அப்பா. இதை விட்டுட்டு, இந்த ஸ்திதியை விட்டுட்டு, இந்த ஆத்ம ஸ்திதியை விட்டுட்டு நீங்க நான் ஆத்மாவா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த மனசு இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த மனசை மாயை பயன்படுத்தி தவறான சங்கல்பத்தை எழுப்பும், வீணான வார்த்தைகளை வெளிவிடும், தவறான வார்த்தைகளை வெளிவிட்டுரும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா செய்விப்பவனான ஆத்மா சோம்பலோடு இருக்குது அப்படிங்கறத மனசு புரிஞ்சுக்கிட்டு அது அதிகாரத்தை எடுத்துக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ராஜா சோம்பலோட இருந்தாருன்னா இந்த மந்திரி தன்னுடைய காரியத்தை கையில் எடுத்துக்கிறது அப்படிங்கறத சொல்றாரு. அதனாலதான் எப்பவுமே செய்விப்பவன் நான், இந்த மனம் புத்தி இந்த கர்மேந்திரங்கள்ல என்னுடைய வேலைக்காரர்கள் புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே செய்விப்பவன்கிற ஸ்திதியிலே இருங்கன்னு சொல்றாரு. நான் ஆத்மாதான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறாரு. நீங்க ஆத்மாதான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அங்கிட்டு மனம் புத்தி ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அப்பா. சரியா? அதனால சரி வாசிங்க சிஸ்டர். அப்ப செய்விப்பவன்கிற ஸ்திதி தான். சரி சரி பிரதர். இருக்காதீர்கள், கர்மேந்திரங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் ஒவ்வொரு சக்தியும் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும். எந்த சக்தி எந்த நேரத்தில் அவசியமோ அந்த நேரத்தில் சரி என்று கூறி ஆஜராகிவிடும். நீங்கள் பொறுமை சக்திக்கு கட்டளையிடுகிறீர்கள், ஆனால் காரியம் முடிந்த பின் அது வருகிறது என்று இருக்கக்கூடாது. இது சமயத்துல எனக்கு இப்படி ஆயிடுது பிரதர். உங்களுக்கு மட்டும் ஆகாது, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஆகும். அதனாலதான் சொல்றாரு அப்பா. உலகத்துல இருக்கிற சொல்லாதீங்க, பாபா குழந்தைங்க சொல்லுங்க. அதுதான் இல்ல, மனிதர்களும் கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா கோவப்பட்டுக்கிட்டு உட்காந்து யோசிப்பாங்க, நம்ம பொறுமையா இருந்திருக்கலாமோ அப்படின்னு. இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சக்தியும் உங்களுக்கு கட்டளைப்படி சரி என்று இருக்கும். ஏனெனில் ஒவ்வொரு சக்தியும் பரமாத்மாவின் கொடுப்பினையாகும். எனவே பரமாத்மாவின் கொடுப்பினை உங்களது பொருளாக ஆகிவிட்டது. தனது பொருளை எப்படி பயன்படுத்த எப்போது பயன்படுத்த நினைக்கிறீர்களோ அவ்வாறு இந்த சர்வ சக்திகள் உங்களது கட்டளையை ஏற்று நடக்கும். அனைத்து கர்மேந்திரியங்களும் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும். இதுதான் சுயராஜ்ய அதிகாரி மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று கூறப்படுகிறது. அடுத்து பாண்டவர்கள் பத்தி சொல்றாங்க. சொல்றீங்களா? சொல்லிருந்தேன் சிஸ்டர். நீங்க எப்ப அந்த சுயராஜ்ய அதிகாரி நான் செய்விப்பவன் அப்படிங்கிற ஸ்திதியில இருக்கும் போது இந்த கர்மேந்திரியம் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். தப்பா பார்க்காது, தப்பான வார்த்தைகளை பேசாது, தப்பான காரியங்களை செய்ய மாட்டீங்க. சரியா? அது போல நீங்க இருக்கணும். ஆனா தவறான வார்த்தைகள் வந்துடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமை சக்தி இல்லை. அப்ப யோசிக்கிறீங்க, என்ன எப்படி யோசிக்கிறீங்கன்னா, முதல்ல பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா சூழ்நிலை அப்படி இருக்கிறதுல நம்மள தவறான அந்த பொறுமையை இழக்க வச்சிருது. அப்ப பொறுமை சக்தி உங்ககிட்ட குறைவா இருக்கிற காரணத்தினாலதான் நீங்க தவறு செய்யறீங்க. அதுக்காக சொல்றாரு, பொறுமை சக்திக்கு கட்டளை ஏறீங்க. ஆனா பொறுமை சக்தி எப்ப வருது? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருதுன்னா உங்களை எப்படி சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க யாரு? மாஸ்டர் சர்வ சக்திவான். சுயராஜ்ய அதிகாரினால என்ன அர்த்தம்? நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவானா இருக்கீங்கன்னு அர்த்தம். சர்வ சக்திகளும் உங்களுக்குள் நிரம்பியிருந்தாதான் சுயராஜ்ய அதிகாரிகள்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு சக்தி உங்களுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா உங்களை எப்படி சுயராஜ்ய அதிகாரிகள் சொல்ல முடியும்? செய்வி போவன் நான் ஆத்மா, இந்த தேகத்தின் எஜமானன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சுயராஜ்ய அதிகாரின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்த வாசிங்க சிஸ்டர். சர்வசக்திவான் கூறப்படுகிறது. பாண்டவர்கள் இவ்வாறு இருக்கிறீர்களா? மாஸ்டர் சர்வசக்திவான்களாகவும் இருக்கிறீர்கள் மற்றும் சுயராஜ்ய அதிகாரிகளாகவும் இருக்கிறீர்கள். மாஸ்டர் வாயில் இருந்து வெளிப்பட்டு விட்டது என்று கூறக்கூடாது. வெளிப்படுவதற்கு கட்டளையிட்டது யார்? பார்க்க விரும்பவில்லை, பார்த்து விட்டேன். செய்ய விரும்பவில்லை, செய்து விட்டேன். இது யாருடைய கட்டளைப்படி நடக்கிறது? இது அதிகாரி என்று கூறலாமா அல்லது அடிமை என்று கூறலாமா? எனவே அதிகாரி ஆகுங்கள். நல்லது. அதான் சுயராஜ்ய அதிகாரி, மாஸ்டர் சர்வசக்திமான் ரெண்டும் சேர்ந்தேதான் இருக்கணும். சர்வ சக்திகளும் இருந்தாதான் உங்களை சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்ல முடியும். யார் சுயராஜ்ய அதிகாரிகளா இருக்காங்களோ அவங்களுக்கு சர்வ சக்திகளும் இருக்கணும். அப்ப அந்த ரெண்டு சுமானும் சேர்ந்தேதான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. தப்பா பார்க்க விரும்பல, அதாவது தேகத்தை பார்க்க விரும்பல, ஆத்மாவை பார்க்க தான் விரும்புறேன். அப்ப தேகத்தை தப்பா பாக்குறேன், விகாரத்தோட பாக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க கர்மேந்திரியங்கள் கண்ட்ரோல் இல்ல. நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, அது பெரிய திருட்டு குதிரை அப்படின்னு பார்வைய. அத சொல்றாரு, அந்த பார்வைக்கு சொல்றாரு. வார்த்தையை பேச விரும்பல, இப்பெல்லாம் தப்பா பேசணும்னு விரும்பல, ஆனா கோவத்துல நான் ஏதோ 4 வார்த்தை தப்பா பேசிட்டேன் அப்படிங்கறதும் சுயராஜ்ய அதிகாரின் ஸ்திதி கிடையாது. அப்புறம் தப்பான கர்மா, அடிக்க விரும்பல ஆனா அடிச்சுட்டேன் கோவப்பட்டுட்டு.
நான் தவறான கர்மம் செய்ய விரும்பல, நான் தவறான கர்மம் செய்துட்டேன், இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா எப்படி உங்களை சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்ல முடியும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப கவனம் கொடுத்து இருக்கணும் அப்படின்னா ஒரே ஸ்திதி, நான் செய்விப்பவன், இந்த கர்மேந்திரியங்கள் செய்பவன்கிற ஸ்திதியில இருக்கணும். வெறும் ஆத்மா தான் நான் அப்படின்னு சொல்லியிருந்தோம், சுயராஜ ஸ்திதியோ இந்த சர்வசக்திவான்கிற ஸ்திதியோ வராது, மாஸ்டர் சர்வசக்திவானுங்கிற நிலையோ உங்களுக்கு அனுபவம் ஆகாது அப்படிங்கிறார். ஒரே வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, செய்விப்பவன் நான் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். இந்த செய்ப ஆமா, சூப்பர் சிஸ்டர் அது. அடுத்து மதுவனத்தை பத்தி அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. பாப்தாதா கூறுகின்றார், இப்பொழுது மதுவனத்தில் அனைவரும் மிக மிக குஷியாக இருக்கிறீர்கள், இதே போன்று சதா குஷியாக இருக்க வேண்டும். ஆன்மீக ரோஜா பாருங்கள், நாலாபுரங்களிலும் பாருங்கள், அனைவரும் மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவாக இருக்கிறீர்கள், வாடியவர்களாக அல்ல, மலர்ந்திருக்கும் ரோஜாக்கள். எனவே இதே போன்று குஷியான மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்த முகத்துடன் இருக்க வேண்டும். ஒருவர் தங்களது முகத்தை பார்த்தும் கேட்க வேண்டும், மிகவும் குஷியாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன கிடைத்தது? ஒவ்வொருவரின் மூலமும் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். சித்திரம் அறிமுகம் கொடுப்பது போன்று உங்களது முகமும் தந்தை கிடைத்து விட்டார் என்ற தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். நல்லது. பார்த்து அப்பா அப்புறம் மாதிரி குஷியா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு மதுவனத்துல இருக்கவங்களுக்கு. அப்பா கேக்குறாங்க, எல்லாரும் ஆன்மீக ரோஜாவா இருக்கீங்க. ஆன்மீக ரோஜானா எப்படி இருக்கணும்? மலர்ந்த முகத்தோட இருக்கணும். மலர்ந்த ரோஜா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் இல்லையா பாக்குறதுக்கு? அதே போல உங்க முகம் கூட மலர்ந்த முகத்தோட முகமலர்ச்சியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப எப்படி சித்திரம் போட்டோ வச்சு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்குறீங்க? சித்திரம்னு நம்ம போட்டோ காமிக்கிறோம் இல்லையா சிஸ்டர்? பரமாத்மா, அந்த தேவி தேவதைகளின் சித்திரம் போட்டோஸ் எல்லாம் காமிச்சு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்குறோம் இல்லையா? இவர்தான் பிரம்மா பாபா, இவருக்குள்ளதான் சிவன் வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த போட்டோ எப்படி சேவை செய்யுது, அதே போல உங்களுடைய முகம் இருக்கு இல்லையா? முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடணும் சேவை, நீங்க முகத்தின் மூலமாவே சேவை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதுதான் ஆன்மீக முகமலர்ச்சியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் போதுதான் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இவ்வளவு குஷியோட இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப நம்ம ஈஸியா சொல்றதுக்கு வரும் இல்லையா? நமக்கு எங்களுக்கு பரமாத்மா கடவுளே கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கிடைக்க வேண்டியவர் கிடைச்சிட்டாரு, அதனால சந்தோஷமா இருக்கும், தந்தை நினைவுல இருக்கும், நீங்களும் செய்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தந்தையின் அறிமுகத்தை, ஆத்மா அறிமுகத்தை சொல்லும் போது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா? நம்மளா போய் சொல்றது வந்து நமக்கு இதா இருக்கும் இல்லையா, டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா? அவங்க என்ன மூடுல இருப்பாங்களோ ஏது இருப்பாங்களோ தெரியாது நமக்கு. கேக்குற மாதிரி தாரணை நமக்கு இருக்கணும். அந்த செய்யற மாதிரி உங்களை வச்சே செய்யணும். படனை ஜடசுத்தம் செய்யும் போது உயிருள்ள சைத்தன்யம் நீங்க செய்ய முடியாதாங்கிற குணத்தை வராரப்பா. ஆமா, சூப்பர். ஓகே பிரதர். அடுத்து அனைவரும் நன்றாக இருக்கிறீர்களா? யாரை கேட்கிறாரு? அறிமுகம் கொடுக்கணும். அனைவரும் நன்றாக இருக்கிறீர்களா? அயல் நாட்டினரும் வந்து சேர்ந்து விட்டீர்கள், அங்கு நன்றாக இருக்கிறது அல்லவா? சகோதரி மோகினி, நியூயார்க் பிரச்சனைகளை கேட்பதில் இருந்து தப்பித்து விட்டாய், நன்றாக செய்தீர்கள். அனைவரும் ஒன்றாக வந்து சேர்ந்து விட்டீர்கள், மிக நன்றாக செய்தீர்கள். நல்லது. இரட்டை அயல் நாட்டினருக்கு இரட்டை போதை இருக்கிறது அல்லவா? இவ்வாறு இருக்கிறதா? நான் இரட்டை அயல் நாட்டினர், இரட்டை போதை, சுயராஜ்ய அதிகாரி மற்றும் உலகராஜ்ய அதிகாரி, இரட்டை போதை இருக்கிறது தானே? பாபாவிற்கு நன்றாக இருக்கிறது. எந்த ஒரு குரூப்பிலும் அயல் நாட்டினர் இல்லை எனில் அது நன்றாக இல்லை. உலகத்தந்தை அல்லவா? ஆகையால் உலகத்தினர் வேண்டும், அனைவரும் வேண்டும். தாய்மார்கள் இல்லை எனில் அதுவும் அழகில்லை. பாண்டவர்கள் இல்லை என்றால் அதுவும் அழகு குறைந்து விடுகிறது. எந்த ஒரு கிளை நிலையத்தில் எந்த பாண்டவரும் இல்லாமல் தாய்மார்கள் மட்டுமே இருந்தால் நன்றாக இருக்குமா? பாண்டவர்கள் இருந்து சக்தி இல்லை என்றால் சேவை நிலையம் அலங்காரத்துடன் இருக்காது. இருவரும் தேவை, குழந்தைகளும் தேவை. நமது பெயர் ஏன் பயன்படுத்தவில்லை என்று குழந்தைகளும் கூறுகின்றனர். குழந்தைகளின் அழகும் இருக்கிறது. நல்லது. சொல்லிடுங்க பிரதர். அதான் எல்லாரும் வந்துட்டீங்க. இங்க ஃபாரின்ல அந்த மோகினி தீதி எங்கேயோ போயிருந்திருக்காங்க போல, நியூயார்க்ல இருந்திருக்காங்க போல. அங்க நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் போல. தினமும் பிரச்சனை வந்து சொல்லுவாங்களே நாதி மாடுங்க கிட்ட, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு. இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட மோகினி அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க மதுவத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா? அதனால வந்து இங்க வந்துட்டீங்க, அதனால அந்த பிரச்சனைனா இன்னைக்கு கேட்க வேண்டியது இல்லை, அதுல இருந்து தப்பிச்சுட்டே நீ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாருமே தேவைதான். அதாவது டபுள் ஃபாரினர்ஸ்க்கு சொல்றாரு, டபுள் ஃபாரினர்ஸ்க்கு டபுள் போதை இருக்குது. ஏன்னா இப்ப நீங்க சுயராஜ்ய அதிகாரியா இருக்கீங்க, நாளைக்கு உலகராஜ்ய அதிகாரி, விஸ்வராஜ்ய அதிகாரியா வருவீங்க அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் நம்ம எப்பவுமே அந்த ஸ்திதியில சொல்லுவோம். யார் இங்க சுயராஜ்ய அதிகாரியா இருக்காங்களோ சங்கம யுகத்துல, அவங்க சத்தியுகத்துல கண்டிப்பா எதிர்கால விஸ்வராஜ்ய அதிகாரியா வருவாங்க அப்படின்னு.
அதான் இங்க டபுள் போதை இருக்கு இல்லையா, சுயராஜ்ய அதிகாரிங்கிறது ஒரு போதை, விஸ்வராஜ்ய அதிகாரிங்கிறது 2வது போதை இல்லையா, அதான் டபுள் போதை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் இந்த சென்டர்ல இருக்க, அதாவது அந்த குழுவுல இருக்கவங்கள சொல்றாரு, தாய்மார்களும் தேவை, பாண்டவர்களும் தேவை. தாய்மார்கள் இருந்து பாண்டவர்கள் இல்லாம இருந்தாலும் அழகு இருக்காது, பாண்டவர்கள் இருந்து தாய்மார்கள் இருந்தாலும் அழகு இருக்காது அப்படிங்கறத சொல்றாரு. எல்லாரும் குழந்தைகளும் தேவை, எல்லாரும் ஒரு ஒரு விதமான அழகு தான் அப்படின்றத சொல்றாரு. எல்லாரும் குடும்பமா இருக்கும் போதுதான் பாக்குறதுக்கு அழகா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நல்லது சொல்ற. வாசிங்க. நல்லது. இப்பொழுது ஒரு வினாடியில் நிராகாரி ஆத்மாவாகி நிராகார தந்தை நினைவில் மூழ்கி விடுங்கள். ட்ரில். நிராகார ஆத்மாவாகி நிராகார தந்தை மூழ்கி விடுங்கள். நாலாபுரங்களிலும் உள்ள அனைத்து சுயராஜ்ய அதிகாரி சதா சாட்சி இருக்கையில் செட்டாகி இருக்கக்கூடிய ஆடாத அசையாத ஆத்மாக்களுக்கு சதா வள்ளல் என்ற நினைவின் மூலம் அனைவருக்கும் ஞானம், சக்தி, குணம் கொடுக்கக்கூடிய கருணை உள்ளமுடைய ஆத்மாக்களுக்கு சதா தனது முகத்தின் மூலம் தந்தையின் சித்திரத்தை காண்பிக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா குஷியான அதிர்ஷ்டசாலியான ஆன்மீக ரோஜா ஆத்ம ரோஜா குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். அடுத்து தாதிகளை பார்த்திருக்கிறாங்க. அது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், நம்ம எல்லாம் மாஸ்டர் தான் அப்பா திருப்பி ரிவைஸ் பண்ணி சொல்றாரு. அத வள்ளல் ரூபம், சுயராஜ்ய அதிகாரி, ஆன்மீக ரோஜா, ஆத்ம ரோஜா. இன்னைக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் இருந்துச்சு, ஆன்மீக ரோஜா, ஆத்ம ரோஜா. சரியா, அப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்ற எல்லாத்துக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டாரு. சரி, வாசிங்க சிஸ்டர். அடுத்து வரதான தாதிகளிடம் பேசிருக்காங்க. அது ஒரு பெருசா இருக்கு. வாசிங்க. தாதிகளிடம் சேவையின் கூடவே அனைத்து இடங்களிலும் 108 மணி நேர யோகா நிகழ்ச்சி நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த யோகா ஜுவாலை மூலம்தான் விநாச ஜுவாலையின் வேகம் அதிகரிக்கும். இப்பொழுது பாருங்கள், நிகழ்ச்சியை உருவாக்குகிறார்கள், பிறகு யோசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். யோகாவின் மூலம் விகர்மம் விநாசமாகும், பாவ காரியத்தின் சுமைகள் அழிந்துவிடும், சேவையின் மூலம் புண்ணியத்தின் சேமிப்பு அதிகரிக்கும். ஆக புண்ணியத்தின் கணக்கு சேமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கடந்த கால சமஸ்காரத்தின் சுமை எதுவெல்லாம் இருக்கிறதோ அது யோகா ஜுவாலையின் மூலம் அழியும், சாதாரண யோகா மூலம் அல்ல. இப்பொழுது யோகா செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் பாவம் அழியும் அளவிற்கு ஜுவாலா ரூபம் இல்லை. ஆகையால் சிறிது நேரத்திற்கு அழிந்து விடுகிறது, பிறகு மீண்டும் வெளிப்பட்டு விடுகிறது. அதனால்தான் ராவணனை பாருங்கள், அடிப்பார்கள், எரிப்பார்கள், பிறகு எலும்பையும் தண்ணீரில் கலந்து விடுவார்கள். முற்றிலும் அழிந்து விட வேண்டும். பழைய சமஸ்காரம், பலவீன சமஸ்காரம் முற்றிலுமாக அழிந்து விட வேண்டும். ஆனால் அழியவில்லை என்றால் ஆனால் அழியவில்லை, அடிக்கப்படுதல் ஆனால் அழியவில்லை, அடி வாங்கிய பிறகு மீண்டும் உயிர் பெற்று விடுகிறது. சம்ஸ்கார மாற்றத்தின் மூலம்தான் உலக மாற்றம் ஏற்படும். இப்பொழுது சம்ஸ்காரங்களின் லீலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சம்ஸ்காரம் இடையிடையே வெளிப்படுகிறது அல்லவா, பெயர் அடையாளம் அழிந்து விட வேண்டும். சம்ஸ்கார மாற்றம் இதுதான் அடிக்கோடு விடுவதற்கான விசேஷ சமயமாகும். சம்ஸ்காரம் மாறவில்லையே வீண் சங்கல்பமும் இருக்கிறது, நேரமும் வீணாகிக் கொண்டிருக்கிறது. வீண் என்றால் நஷ்டமாகும், ஆகிய தீர வேண்டும். சம்ஸ்காரம் ஒத்துப்போதல் என்ற மகா நடனம் பற்றி பாடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நடனம் ஆடுகிறீர்கள், மகா நடனம் ஆடவில்லை. மகா நடனம் ஏன் ஆடவில்லை? அடிக்கோடு இடவில்லை, திடத்தன்மை இல்லை, விதவிதமான சோம்பல் இருக்கிறது. நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, 108 மணி நேரம் யோகா ஜுவாலை அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு போல. அப்ப இந்த யோக ஜுவாலையின் மூலம் தான் விநாச ஜுவாலையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு இங்க தபஸ்யா செய்றீங்களோ அதே போல அங்க சயின்டிஸ்டுகளும் பாம்பை தயார் செய்து இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு விநாசத்துக்கான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுவார். அதான் அப்ப சொல்றாரு, யோக ஜுவாலையின் மூலமா விநாச ஜுவாலை ஏற்படும். அப்ப நீங்க அந்த யோக ஜுவாலையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யோகத்தின் மூலமா தான் பாவ கர்மங்கள் அழியும், இந்த பழைய சம்ஸ்காரங்கள் அழியும். அப்ப அந்த அளவுக்கு பழைய பாவம் கர்மங்களும் இந்த சம்ஸ்காரங்களும் எரிஞ்சு போற அளவுக்கு நீங்க யோகா செய்யணும். சேவை நல்லா தான் செய்றீங்க, அதுல புண்ணிய கணக்கெல்லாம் நல்லா சேமிப்பு செய்றீங்க. புண்ணியத்தை மட்டும் சேமிச்சா போதாது, உங்களுடைய சம்ஸ்காரம் மாறணும். சம்ஸ்காரத்தின் மாற்றத்தின் மூலமா தான் உலக மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அசுர சம்ஸ்காரம் உடையவங்க தெய்வீக சம்ஸ்காரம், தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை உருவாக்கும் போதுதானே சத்தியுகம் ஸ்தாபனை ஆகும். ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு தானே போகும். அதனாலதான் சொல்ற, சம்ஸ்காரத்தின் மூலமா தான் உலகத்தின் மாற்றம் ஏற்படும், சம்ஸ்கார மாற்றத்தின் மூலமா தான் உலக மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரியம் செய்யணும்? நீங்க யோகத்துல இருந்து சம்ஸ்காரத்தை எரிச்சு தள்ளுற அளவுக்கு, அசுர சம்ஸ்காரங்களை எரிச்சு தள்ளுற அளவுக்கு யோகா பண்ணணும்னு சொல்றாரு. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல என்ன செய்யறாங்க, ராவணனுடைய அந்த உருவத்தை அமைச்சு
எரிச்சு அடிச்சு உதைச்சு அவங்கள எரிச்சு அப்புறம் அந்த சாம்பலை கூட அந்த எலும்புன்னு சொல்றாரப்ப அந்த சாம்பலை கூட தண்ணியில போய் கரைச்சிடுவாங்க. அது போல நீங்களும் இந்த சம்ஸ்காரத்தை என்ன செய்யணும், அடிச்சு ஒரு அடி அடிக்கிறீங்க, செத்தது மாதிரி நடிக்கிறான் மாயா, அப்புறம் மீண்டும் அந்த சம்ஸ்காரம் எலும்பி உங்களை மீண்டும் தவறு செய்ய வைக்குது. அப்ப என்ன செய்யணும், அந்த சம்ஸ்காரத்தை எரிச்சு தள்ளுற அளவுக்கு யோகத்தின் ஜுவாலை உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் எரிச்சுட்டே இருந்தாதான் அந்த அசுர சம்ஸ்காரங்களின் விதை எரிக்கப்பட்டு அந்த தந்தையின் கடல் இருக்கு இல்லையா, அங்க ஸ்தூல கடலை காமிச்சிட்டாங்க, இங்க ஞான கடல், சுக கடல், சக்தியின் கடல் இருக்கா இல்லையா, மன்னிக்கும் கடல் இருக்கா இல்லையா, அந்த சாம்பலை கொண்டு போய் அந்த கடல்ல கரைச்சிடணும் அப்படிங்கறத சொல்றாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு விஷயம்? அப்ப இந்த சம்ஸ்காரம் மாறணும், கூடவே சம்ஸ்கார சந்திப்பு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. சம்ஸ்கார நடனம், மகா நடனம்ன்றார் பாத்தீங்களா. இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அப்ப சம்ஸ்காரம் சந்திக்குது பாத்தீங்களா. அப்ப நீங்கள் நான் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அது என்ன அர்த்தம், சம்ஸ்காரம் மோதல்னு அர்த்தம். சம்ஸ்காரம் ஆமா. இப்ப நீங்கள் நானும் ஒத்துழைச்சு போய் ஒரு சேவை செய்யறோம் அப்படின்னா அது சம்ஸ்காரம் நடனம். உங்களுடைய சம்ஸ்காரத்தோட என்னுடைய சம்ஸ்காரம் ஒத்து போகுது, என்னுடைய சம்ஸ்காரத்தோட உங்களுடைய சம்ஸ்காரம் ஒத்து போகுதுன்னா அதுதான் மகா நடனம்னு சொல்றாரு. அங்க கிருஷ்ணர் என்ன காமிச்சிருக்காங்க, கிருஷ்ணரோட சேர்ந்து எல்லா கோபியர்களும் டான்ஸ் பண்றது மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா, அது ஸ்தூல டான்ஸ். இது சம்ஸ்காரங்களின் டான்ஸ், சம்ஸ்காரங்கள் குணங்களோடு குணங்கள் ஒத்து போறது டான்ஸ், அதான் மகா நடனம்னு சொல்றாரு. அதான் மாலையின் மணியோட ஒவ்வொரு மணியோட சேரணும் அப்படிங்கிறார், எல்லாம் நெருக்கத்துல வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. சம்ஸ்காரம் ஒத்து போனாதான் நெருக்கத்திலையும் வர முடியும், மாலை தயாராகும்னு சொல்லுவார். அது போல இதுதான் சம்ஸ்கார சந்திப்பு, சம்ஸ்கார நடனம்னு சொல்றார். சம்ஸ்காரம் தெய்வீக குணங்களோட இருக்கும் போதுதான் ஒத்து போகும், அதுதான் முக்கியம். தெய்வீக குணங்கள் இல்லாம அசுர குணங்கள், அசுர சம்ஸ்காரம் இருந்துச்சுன்னா ஒத்து போகாது, மோதல் ஏற்படும். அதனாலதான் சம்ஸ்கார நடனமும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா சிஸ்டர் உங்களுக்கு? சம்ஸ்கார மாற்றம் இருக்கணும், அதனாலதான் உலக மாற்றம் ஏற்படும். அப்ப சம்ஸ்காரம் மாறி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சம்பந்தம் தொடர்புல சேவையில வரும்போது குணங்கள் ஒத்து போகுது அப்படின்னா சம்ஸ்காரம் நடனம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்காரம் மிலன் சொல்லுவார், சம்ஸ்காரங்களின் சந்திப்பு சம்ஸ்கார நடனம்னு சொல்லுவார். ஒத்து போகல மோதல் இருக்குன்னா இன்னும் அசுர சம்ஸ்காரம் உள்ளேயே இருக்குது, ஒரு அடி அடிச்சிங்க அது செத்தது மாதிரி நடிச்சது மீண்டும் உயிர் பெற்று வந்துருச்சு அந்த ராவனுடைய சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு முக்கியமான பாயிண்ட்னு பாருங்க, அது தாதிங்களுக்கு எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரு பாருங்க. சரி சிஸ்டர், அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி படிச்சுக்கோங்க. அடுத்து வரதானம் கொடுக்கறாங்க. அப்பா கர்மயோகியாகி ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் காரியத்தை சிரேஷ்டமாக்கக்கூடிய நிரந்தர யோகியாகுக. கர்மயோகி ஆத்மாவின் ஒவ்வொரு காரியமும் யுக்தியுக்தாக இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் யுக்தியுக்தாக இல்லை எனில் யோகயுக்தாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணம் அல்லது வீண் காரியம் ஏற்பட்டு விடுகிறது எனில் நிரந்தர யோகி என்று கூற முடியாது. கர்மயோகி என்றால் ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை சதா சிரேஷ்டமாக இருக்க வேண்டும். சிரேஷ்ட காரியத்தின் அடையாளம் தானும் திருப்தி, மற்றவர்களும் திருப்தி. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் நிரந்தர யோகி ஆகிறார்கள் அப்படின்னு அப்பா வரதானம் கொடுத்திருக்காங்க பிரதர். ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா சொல்றேன் சிஸ்டர், வரதானம் பெருசா தான் இருக்குது. கர்ம யோகி நிரந்தர யோகி ரைமிங்கா இருக்குதா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு கர்ம யோகினா யாரு அப்படின்னா, வார்த்தை சங்கல்பம் செயல், அதாவது எண்ணம் சொல் செயல்னு சொல்றோம் இல்லையா, அது எண்ணம் சொல் செயல் எப்படிப்பட்டதா இருக்கணும், யுக்தியுக்தா இருக்கணும். யுக்தியுக்தா இருந்தாதான் யோக யுக்தா இருக்கீங்கன்னு அர்த்தம். யோக யுக்தா இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க யுக்தி யுக்தா இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சாதாரண வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் இருந்துச்சுன்னா நீங்க யோக யுக்தா இல்ல. ஆத்ம நினைவோ, அந்த ஞானத்தின் நினைவோ, ஆத்ம நினைவோ, பரமாத்மா நினைவோ, டிராமாவின் நினைவோ இல்லைன்னு அர்த்தம். சாதாரண வார்த்தைகள் இருந்துச்சுன்னா, வீணான வார்த்தைகள் இருந்துச்சுன்னா, வீணான வார்த்தைகள் இருக்குதுனாலே டிராமா பாயிண்ட யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. சாதாரண வார்த்தைகள் இருக்குன்னா ஆத்ம ஞானம் சரியா புரிஞ்சுக்காம தேக ரீதியில இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதான் யோக யுக்தி யுக்தின்னு சொல்றாரு அப்பா. புரிஞ்சுதுங்களா? அப்ப சாதாரண வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் இருக்குதுன்னா இப்படிப்பட்டவங்க நிரந்தர யோகின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப கர்ம யோகினா ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்டதா இருக்கணும், சிரேஷ்டமானதா, மிக உயர்ந்ததா இருக்கணும். மிக உயர்ந்த வார்த்தையே அந்த 3 விஷயம் தான், ஆத்ம பரமாத்மா டிராமா, அந்த விஷயம்தான். அப்படிப்பட்டவங்களா இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களதான் நிரந்தர யோகி அப்படின்னு சொல்றாரு. நிரந்தர யோகியின் அடையாளம் எப்படிப்பட்ட, அதாவது கர்ம யோகியின் அடையாளம் எப்படிப்பட்டதா இருக்கணும், நீங்களும் திருப்தியா இருப்பீங்க,
மற்றவர்களும் திருப்தியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நிரந்தர யோகின்னு சொல்ல முடியும். கர்ம யோகியின் அடையாளம் என்ன? நீங்களும் திருப்தியா இருப்பீங்க, மற்றவர்களும் திருப்தி அடைவாங்க உங்கள் மூலமா. எதன் மூலமா திருப்தி அடைகிறோம்? நம்ம கூட எதன் மூலமா அடைகிறோம் சிஸ்டர்? இந்த 3 விதமான ஞானத்தினால தானே நம்ம திருப்தி அடைகிறோம். நாம திருப்தி அடைஞ்சு மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும் போதுதான் மற்றவர்களும் திருப்தி அடைகிறாங்க. இது வார்த்தைகள்ல மட்டும் இருக்கலாமா? எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலயும், பார்வை, விருத்தி, திருஷ்டி எல்லாத்துலயும் இந்த ஞானம் தான் இருக்கணும். நமக்கு தந்தை கொடுத்த குணங்கள் தான் இருக்கணும், தந்தை கொடுத்த சக்திகள் தான் இருக்கணும். புரிஞ்சுதா? அதத்தான் ஆரம்பத்திலேயே சொன்னார், ஞான வள்ளல், குண வள்ளல், சக்தி வள்ளல்னு. எல்லாமே ஒன்னொன்னு இன்டர்லிங்க் ஆகியே இருக்குது. பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரான ஞானம் பாருங்க. இப்படிப்பட்டவங்க நிரந்தர யோகின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. இத படிக்கும் போதே எனக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. அப்பா சொல்றாங்க, தனக்குத்தானே பிரியமானவர், உலகத்தினருக்கு பிரியமானவர் மற்றும் பிரபுவிற்கு பிரியமான ஆத்மாதான் வரதானி மூர்த்தி. தனக்குத்தானே பிரியமானவர், உலகத்தினருக்கு பிரியமானவர் மற்றும் பிரபுவிற்கு பிரியமான ஆத்மா தான் வரதானி மூர்த்தி. தனக்குத்தானே பிரியமானவர், உலகத்தினருக்கு பிரியமானவர் மற்றும் பிரபுவிற்கு பிரியமான ஆத்மாவை இருந்திருக்கிறவங்க தான் வரதானி மூர்த்தி அப்படின்னு சொல்ல வராங்களா? ஆமா, வரம் அளிக்கக்கூடிய மூர்த்தி. அடுத்தவங்களுக்கு வரம் கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கணுமா? அப்போ உங்களுக்கு நீங்க பிரியமானவர்களா இருந்திருக்கணும். நம்மளே சோகத்திலயும் வருத்தத்திலயும் இருந்துகிட்டு நமக்கே திருப்தி இல்லாம இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அது? அதனாலதான் உங்களுக்கு நீங்களே பிரியமானவர்களா இருக்கணும். உங்களை நீங்களே விரும்பணும். அப்படிப்பட்டவங்கள அதத்தான் ஆத்மா அபிமானி நிலைன்னு சொல்றது. சரிங்களா? அப்புறமேலு உலகத்தினருக்கும் பிரியமானவர்களா இருக்கணும். உலகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்மள பார்க்கும்போது இவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, எவ்வளவு குணங்கள் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு ஞானவானா இருக்காங்க, எவ்வளவு சக்திவானா இருக்காங்க, எவ்வளவு பிரச்சனையை அசால்ட்டா கடந்து போறாங்க, அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் உங்களை பார்க்கும்போது பிரியமானவர்களா இருப்பீங்க இல்லையா? அவங்க கிட்ட நீங்களும் அன்பு செலுத்துவீங்க, அவங்க உங்க மீது அன்பு செலுத்துவாங்க, நீங்க அவங்களுக்கு உதவி செய்வீங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுதான் அப்படி சொல்றாரு. கூடவே பிரபுவுக்கும் பிரியமானவர்கள் அப்படிங்கிறார். நீங்க எப்போ அந்த ஆத்மா அபிமானி நிலையிலே இருக்கீங்களோ அப்ப பரமாத்மா அபிமானியாவும் இருப்பீங்க இல்லையா? பரமாத்மா மீது அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்யறீங்களோ தந்தையும் அதுக்கு அந்த அளவுக்கு உங்களையும் நினைவு செய்வார் இல்லையா? அதனால சொல்றாரு, நீங்க உங்களுக்கும் பிரியமானவர்களா இருக்கீங்க, பிரபுவுக்கும் பிரியமானவர்களா இருக்கீங்க, உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் பிரியமானவர்களா இருக்கீங்க. இப்படி அன்பு சொரூபமா குணஸ்வரூபமா இருக்க காரணத்தினாலதான் வரதானி மூர்த்தியா இருக்கீங்க அப்படிங்கிறார். வரம் அளிக்கக்கூடியவர்களா, அடுத்தவங்களுக்கும் வரம் அளிக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்றார். ஆரம்பத்திலே சொன்னார் இல்லையா, வரம் அளிக்கக்கூடிய பாப்தாதான் வள்ளல், வரம் அளிக்கக்கூடிய வள்ளல், இந்த வள்ளல்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதான் வரதானி மூர்த்தின்னு ஸ்லோகம்னு சொல்லியிருக்கார். எல்லாமே சூப்பர் சிஸ்டர். முரளி, வரதானம், ஸ்லோகன், உள்ள இருந்த அர்த்தங்கள், இந்த ஒரு முரளியை படிச்சாலே போதும், சங்கமயத்தை ஈஸியா கடந்து போயிடலாம். மகா வாக்கியங்களை கொடுத்த அப்பாவுக்கு மிக மிக நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாப்பா.